பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம குமர்வேல் இருந்துட்டு ஒரு மாதிரியாக டல்லாகவே இருக்காங்க. அப்போ சக்திவேல் இருந்துட்டு என்னாச்சுடா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதோ நீங்கள் சொன்னதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். ஆனால் என்னோட மனசில் அரசி மட்டும்தான்ப்பா இருக்கா. இந்த பொண்ணை பார்த்தா அரசியை பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சக்திவேலுக்கு ரொம்பவே கோவம் வருது. உனக்காக எல்லாரும் காரி துப்புறாங்களேன்றதுக்காக கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நான் ரெடி பண்ணா நிச்சயம்லாம் முடிஞ்சு போச்சு. என் கல்யாணத்துக்கு தேதி கூட குறிச்சாச்சு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பொண்ணு பிடிக்கல, என் மனசில் அரசி மட்டும்தான் இருக்கானா அதுக்கு என்னடா அர்த்தம்? என் மனசில் அரசி மட்டும்தான் இருக்கான்னு அர்த்தம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பழனி இருந்துட்டு நேராக கோமதியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அரசி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க என்னடா இவ்வளோ கீழ்த்தட்டமாக இறங்கிட்டாங்க, நாங்கள் பொண்ணு எடுத்த வீட்லேயே இப்படி போய் பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா பண்ணுறது, யார் யார் தலையெழுத்தில் என்னென்ன எழுதியிருக்கோ அதை மட்டும்தானே நடக்கும். அரசியை அம்மாவும் எவ்வளோ தூரம் கேட்டுச்சு, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. என் பொண்ணாக இருந்திருந்தாலையும் அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு கண்டிப்பாக நானும் கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அரசி இருந்துட்டு குமாரோட பழகுனது இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.